வணக்கம். தெய்வசங்கள் 10 ராஜா கோவிந்தராஜ். கடந்த சில தினங்களாக ஒரு சில நபர்கள் கேட்குற கேள்விகள் ரொம்ப வித்தியாசமாக இருக்கிறது. அதாவது சில பொருளை குறிப்பிட்டு இதை நான் கழுத்தில் போட்டுக்கலாமா, இல்லை பாக்கெட்டில் வச்சுக்கலாமா, இல்லை வீட்டில் கட்டி தொங்க விடலாமா, அவருக்கு சொன்னார் இது மாதிரி செய்யுங்கலாம் சொன்னார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் பல பதிவுகள் இதை பற்றி சொல்லிட்டேன். உங்களுடைய குலதெய்வங்கள் ஆசிகள் இருக்குதான்னு பார்க்கணும், உங்கள் குலதெய்வ கோயிலில் உத்தரவு தருவாங்களான்னு பார்க்கணும். அது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு மாந்திரீகம் என்பது தெரியவில்லை, தாந்திரீகம் என்பது தெரியவில்லை, ஆருடம் என்பது தெரியவில்லை, தேவ பிரதர்ஷனம் என்பது என்னன்னு தெரியல, நிமித்திய சாஸ்திரம்ன்றது என்னன்னு புரியல. இப்போ இந்த விஷயங்களெல்லாம் பற்றி தெரிஞ்சவங்க தான் இந்த லைன்ல நம்ம போகிறோம், இவங்கள்ட்ட போய் இதை கேட்குறோம், இது சரியா இருக்குமா அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியும். சரிங்களா? இப்போ ஒரு மந்திரத்தை ஜபிச்சு அதில் வரக்கூடிய தேவதை பிரதட்சணம் ஆகி அதுக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி அது மூலியமாக சில ஏவல் பில்லி சூனிய விஷயங்களை செய்கிறாங்க இல்லையா, அவங்க மந்திரவாதிங்க. அதே தேவதைகளை வழிபாடுகள் செய்து அவங்களோட ஆசிகளை பெற்று தெய்வங்களை சந்திக்கிறாங்கல்ல, அவங்க உபாசகர்கள். சரிங்களா? அதுக்கப்புறம் தாந்திரிக பொருட்கள்னு சொல்லுவாங்க. அதாவது சில பொருள், இந்த கருகமணியை கழுத்தில் போட்டுக்கிறது, வெண்சங்கை வச்சுக்கிறது, இல்லை வெண்சங்கை பவுடர் பண்ணி அதில் மந்திரம் பண்ணி அதை விபூதியாக பூசி விட்றது, கொடிகள்லையே வீட்டில் வைக்கிறது, ஆகாச கலங்க கட்டி விட்றது, எலுமிச்சை பழத்தை தண்ணிக்குள்ளே போட்டு வைக்கிறது, இல்லை அதை அறுத்து மஞ்சள் குங்குமம் தடவி அதை வாசலில் தொங்க விட்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்கிறது தான் தாந்திரிக செயல்கள். இப்போது இந்த தாந்திரிக செயல்கள் செய்கிறப்போ உங்களோட குலதெய்வ ஆசிகள் இருக்குதான்னு பார்க்கணும். மேலும் ஆருடம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எந்த காலத்தில் பிறந்திருக்கீங்கன்றதை பார்த்து அது நட்சத்திரத்தை ராசியை கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க இல்லையா, அது ஆருட பலன்கள், அதான் ஜாதக பலன்கள். அதுக்கப்புறம் நிமித்தம்னு சொல்லுவாங்க. அந்த நிமித்தம்ன்றது ஒரு ஜோதிடரை பார்க்க போகிறப்ப எந்த காலத்தில் அவரை பார்க்க வரீங்க, எந்த சூழ்நிலையில் அவரை பார்க்க வரீங்கன்றதை அவர் கணக்கிடுறதுக்கு சோழிகளையோ தாயக்கட்டையோ பயன்படுத்தி அதை வச்சு ஒரு கணக்கு எழுதி அதில் உங்களுக்கு பலன் சொல்லுவார். அது நிமித்தி சாஸ்திரம்னு பேர். இது இல்லாமல் தேவ பிரதர்ஷனம், அது கோவிலில் தெய்வ வழிபாடுகள் செய்கிறதுக்கு முன்னாடி கோவில் எப்படி கட்டுறது, இங்கே என்ன பிரச்சனை இருக்குது, அதை எப்படி நிவர்த்தி பண்ணுறதுன்றது தேவ பிரதர்ஷனம். அது மலையாள நாட்டில் அவங்க நிறைய அதை பற்றி சொல்லி தருவாங்க. சரிங்களா? இந்த மாதிரி நிறையா விஷயம் இருக்குது ஜோதிடத்தில். அதனால நம்ம குலதெய்வம் எதுக்கு ஆசீர்வாதம் கொடுத்துருக்குன்றதை கண்டுபிடிச்சி அதுக்குண்டான வழிபாட்டு முறைகளில் நீங்கள் போனீங்கன்னா தான் உங்களுக்கு அதுக்குண்டான பலன் நிறைவாக கிடைக்கும். அப்போது இந்த தாந்திரிகம்னு சொல்லக்கூடிய செயல்களை கொஞ்சம் கவனமாகவும் தேவையில்லாத விஷயங்களை செய்து உங்கள் குலதெய்வத்தோட கோபத்துக்கும் ஆளாகாதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த தாந்திரிக செயல்கள் பெரும்பாலும் தெலுங்கு தேசத்துலேருந்து தாங்க வந்தது. இந்தியா ஃபுல்லாக போகிறவங்க தெலுங்குக்காரவங்க இருக்காங்களே, அவங்க தான் இந்த தாந்திரிக செயல்கள் நிறைய செய்வாங்க. சரிங்களா? இப்போது இந்த மாதிரி ஒவ்வொரு தேசத்துலேயும் ஒவ்வொரு விதமான விஷயங்கள் வந்தது. நம்மளோட குலதெய்வத்துக்கு எது ஆகும் எது ஆகாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த கேள்வி கேட்டவங்களுக்காக இந்த பதிவே நான் மெயினாக வெளியிடுறேன். சரிங்களா? இதை பற்றி ஏதாவது குழப்பங்கள் கேள்விகள் சந்தேகம் இருந்தால் கேளுங்க. ஃப்ரீயாக இருக்கிறப்ப நான் அதை பற்றி சொல்கிறேன். நன்றி. சிவாய்.